ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வெஜ்ஜி அண்ட் தென் எக் பப்ஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். மைதா மாவு, உப்பு, ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ மைதா மாவில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு இதுமாரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நம்ம எந்தளவு அடித்து பேசுகிறோமோ அந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃப்ரீசர்லேருந்து இப்போ எடுத்து மாவு நல்லா இப்போ திக்காக தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட தடவிக்கலாம். பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு மேலே தூக்கிட்டுக்கலாம். இப்போ நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு லேயர் தேய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் மேலே போட்டுக்கலாம். மேலே ஃபுல்லாக பட்டர் தடவிக்கலாம். கொஞ்சம் இப்போ 4 பாதியாக மடித்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு 4 சைடுமே மடித்து விட்டுக்கலாம். இதை மடித்து வச்சுட்டு இதுமாரி மடித்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சுருளை வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச பட்டாணி எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு அடுத்தது ஒன்று வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோடையும் பட்டாணியோடையும் நல்லா மசாலா ஏறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா இப்போ
வெஜ்ஜு மசாலா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இல்லை ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. இப்போ தட்டி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா சுருள வதக்கிக்கலாம். ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அப்புறம் அன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை நடுவில் நல்லா கீறி விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ மசாலாவோட முட்டையை சேர்த்து விடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையில் நல்லா மசாலா ஏற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக் பப்ஸ் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு எந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரீசர்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக அதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி ஒரு 8 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எந்தளவு நம்ம நைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கலாம். மாவை நல்லா இதேமாரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ மேலே பட்டர் தடவிக்கலாம். பட்டரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட தடவிக்கலாம். அதை நம்ம அடுத்த லேயர் போடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா அதனால் பட்டர் நிறையா தடவிக்கலாம். இப்போ அடுத்த லேயர் மேலே போட்டுக்கலாம். அது மேலேயும் பட்டர் தடவிக்கலாம். இதுமாரி நான் 4 சீட் தேய்ச்சி வச்சுருக்கேன். அது தடவிட்டு மேலே பட்டர் தடவிக்கலாம். நல்லா கொஞ்சமாக மைதா மாவு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எந்தளவு நம்ம தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா சீட்டையும் மேலே போட்டோன்னா நம்ம நல்லா அழுத்தி தீட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஓரத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். 4 சைடுமே ஓரங்களை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுமாரி ஓரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பப்ஸு செய்ய சீட் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அதுமாரி நீல வாக்கில் கட் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லாத்தையும் இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுமாரி எல்லா பப் சீட்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 12 பப் சீட் வந்துச்சு. பார்த்திங்கன்னா இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மசாலா வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜ்ஜு பப்ஸ் மசாலா வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு வெஜ்ஜு பப்ஸ் மசாலா வச்சிடலாம்.
வச்சுட்டு கொஞ்சம் ஓரத்தில் தண்ணி தடவி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓரத்தோட இதை இப்போ ஒட்டி விட்டுடலாம். நல்லா அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா வெளியில் வராது. பார்த்தீங்கன்னா அடுத்த எக் பப்ஸ் மசாலா வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு மசாலா வச்சுருக்கேன். இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டுடலாம். இழுத்துக்கிட்டு இந்த ஓரத்தோடு நல்லா ஒட்டி விட்டுடலாம். இப்போ எக் மசாலா வெஜ்ஜி மசாலா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் அழுத்தி விட்டுடலாம். நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். ரெண்டு சைடுமே திருப்பி வச்சு நல்லா ஆயில் தடவிக்கலாம். பப்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். குக்கரில் உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் பப்ஸை வச்சுருக்கேன். மேலே ஆயில் தடவி வச்சுருக்கேன். தட்டிலையும் கொஞ்சம் கீழே ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம ஒரு தடவை குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு 1 ஹவர் ஆச்சு. பார்த்தீங்கன்னா பப்ஸ் வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பப்ஸ். பார்த்தீங்கன்னா வெஜ் பப்ஸ் அண்ட் எக் பப்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுங்கள்.